யாரு கேட்டா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? ஓட்டுக்காக நிக்கிற மகன் மாதிரியா இருக்குது இது. சாதி பார்த்தா போடாத, சாதிக்கணும்னு துடிக்கிற எண்ணத்தை பார்த்தா போடு. முன்னாடி நிக்கிறவன் என்ன மதம்னு தாடாத, உன் மகன் நான் பார்த்தா எனக்கு போடு. நான் போயிட்டே இரு, எவனுக்கோ போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இத்தனை வருஷம் போடாத ஓட்ட எனக்கு போட்டான்னா போடல ஓலைன்னா என்ன ஓடு. மறுபடியும் என் ஸ்டாலின் நாட்டை குடு. 2 வயசு பிள்ளை இப்ப கற்பழிக்கிறேன், இன்னொன்னு கருவில இருந்து வெளியில வரும்போதோட கற்பழிப்பேன். அடுத்த 5 ஆண்டு குடு. 6 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காளுங்க, இன்னொரு 6 லட்சம் பேர் அடுத்த 5 ஆண்டுல. போடா. இங்க 2 தான் தம்பி போட்டி. ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் தரமாட்டேன். அப்ப என்ன தருவாய்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது உனக்கு சிறந்த வாழ்க்கையை தருவேன். 3 இலவசம் என்ற சொல்லே இல்லாது என் நிலத்தில் ஒழிப்பேன். இலவசம் வார்த்தை என் வரலாற்றில் அழிப்பேன். அப்ப எப்படி நீ என்னதான் செய்வ? கல்வி, உயர்ந்த கல்வி, உலகத்தரத்திற்கு கல்வி. என் பிள்ளைகளுக்கு முதல் கையெழுத்து போடுவேண்டா முதலமைச்சர் சீமான். அப்ப 2வது கையெழுத்து பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் மடமை, மாபெரும் கொடுமை. அவன் என்ன பண்ணுவேன்? ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்விக்கு கடன் கிடையாது, கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அப்ப என்ன பண்ணுவேன்? பேசுறேன் பாரு. உங்க மகன் பேசுறேன் பாரு, உடன் பிறந்தவன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். புரியுத? பெத்து என்ற ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் என்ன படிக்கிறான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, அவனும் நானும் முடிவு பண்ணுவோம். ஐயா நான் டாக்டர், போயா படி. ஐயா நான் இன்ஜினியர், போயா படி. ஐயா நான் போறேன் அப்படி ஆராய்ச்சி என்ன படிக்கணுமா? ஓட போறேன் ஓடு, பாட போறேன் பாடு, ஆட போறேன் ஆடு. என்ன படிக்கிறான்னா படிப்பு. ஒண்ணுமே வரல, டூரிஸ்ட் கைடு, ஊரா சுத்தி பாயா. ஊட்டிய பாரு, கொடைக்கானல பாரு, ஏற்காட பாரு. ஐயா இவையா வெளிநாட்டுல இருந்து இந்த சுற்றுலாவுக்கு வருவான், அவனுக்கு சுத்தி காட்டியா உனக்கு 2 லட்சம் சம்பளம்யா, போய. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லே இங்க இருக்காது. வறுமைக்கும் வறுமை வரும். ஒழிச்சு காற்றுனால மட்டும் பாரு. நீ